அடக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை. அடைக்கப்பட்டவர்கள் சார்பாக முதலில் ராமர் கோயில் கட்டுவோம் என்ற அறிவிப்பை பாரதிய ஜனதா கட்சி வெளியிடும் பொழுது மாயாவதி நாங்க தெரியுமா, ராமர் கோயில் கட்டுனா எதுக்கவே பெரியார் சிலை வைப்பேன், நீ ராமர் கோயில் கட்டு, எதிரே பெரியார் சிலை வைப்பேன் என்று அறைகூவல் விடுத்து பெரியாரை தூக்கி நிறுத்தியவர் அன்றைக்கு மாயாவதி. राम विरोधी पेरियार की वजह से जब मायावती की सरकार पर छाया था संकट, मंदिर आंदोलन के किस बड़े नेता ने दी थी धमकी? बीएसपी चीफ और देश की पहली महिला मुख्यमंत्री. சரி, இந்து மதத்தில் இல்லாத ராமனுக்கு எதிரான வில்லன்களை நரகாசுரன் இருக்கான், ராவணன், ராமனால் வதம் செய்யப்பட்டதாக சொல்லப்படுகின்ற ராவணன், நரகாசுரன் என்று எத்தனையோ வில்லன்கள் இருக்கின்ற பொழுது, ராமனுடைய எதிரிகள் இருக்கின்ற பொழுது யாரையுமே கூப்பிடல மாயாவதி. பெரியாரை தாண்டா வைப்பேன் அப்படின்னு. அப்படி என்றால் பெரியாருக்கு எவ்வளவு பெரிய இடத்தை கொடுத்து வைத்திருக்கிறார்கள் வடநாட்டு மக்கள். இது கூட தெரியல, இன்றைக்கு உளறிக் கொண்டிருக்கிறார். இதை பற்றித்தான் பார்க்க போகிறோம். இது பேச்சுரிமை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு வாரமாகவே பெரியாரை எவ்வளவு இழிவுபடுத்த முடியுமோ அவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்காரு சீமான். அதற்கான ஆதாரத்தை காட்டுங்கள் என்றால் ஆதாரத்தை காட்டுனா மாட்டிக்கிறார். ஏன்னா அது ஃபோர்ஜரியாக செய்யப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஐடி விங், வாட்ஸ்அப் பல்கலைக்கழகங்கள் செய்து வைத்திருக்கின்ற ஒரு ஃபோர்ஜரி டாக்குமெண்ட். இன்றைய நவீன யுகத்தில் என்றைக்கு டைப்பிங் பிரிண்டிங் டெக்னாலஜிக்குள்ள கம்ப்யூட்டர் வந்து புகுந்ததோ அன்றைக்கே இந்த டாக்குமெண்ட் சீட்டிங் பண்றது இதெல்லாம் நிறைய வந்துருச்சு. இன்றைக்கு விடுதலை பத்திரிகையில வந்திருக்கின்ற உண்மை பத்திரிகையில 1960 50 வந்த பழைய பத்திரிகைகள் அதை அப்படியே மாற்றி மறுபடி பிரிண்ட் பண்ணி அதை ஸ்கேன் பண்ணி கட் பண்ணி எடுத்து அதை அன்றைக்கு அச்சுக்கோட்டத்தை எடுத்து அதை ஃபோட்டோஷாப் பண்ணி ஸ்கேன் பண்ணி திருப்பி அதை நமக்கு தேவையான வடிவங்களில் மாற்றிக்கலாம். அந்த அளவுக்கு தொழில்நுட்பம் வந்து விட்டது. ஆகவே இதை கொண்டு வந்து பொதுவெளியிலே கொடுத்தால் மாட்டிக்கொள்வார்கள். ஏனென்றால் உண்மை விடுதலை பத்திரிகைகள் வெளியிட்டிருக்கின்ற அந்த செய்தி எல்லாமே நியூஸ் பேப்பர் இந்தியா, ரெஜிஸ்டர் ஆஃப் நியூஸ் பேப்பர் இந்தியாவுடைய ரெஜிஸ்டர் செய்யப்பட்டு அங்கீகாரம் செய்யப்பட்ட பத்திரிகைகள். ஆகவே அவர்கள் புகார் கொடுத்தால் 420 இன்னும் சில சட்டப்பிரிவுகளில் இவர்கள் மாட்டிக்கொள்ளுவார்கள். யாரு? ஆர்எஸ்எஸ், பாரதிய ஜனதா கட்சி எங்கிருந்து வந்தது நாம விசாரணை பண்ணுவான்ல. இன்னைக்கு இல்லாம இருக்கலாம், நாளைக்கு மோடி ஆட்சி போனதற்கு பிறகு, பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி போனதற்கு பிறகு மிகப்பெரிய சட்ட சிக்கலாக வரலாம் அவர்களுக்கு. கண்டிப்பாக 4, 5, 6, 7, 8 ஆண்டுகள் அவர்களுக்கு சீட்டிங் மோசடிக்காக கிடைக்கலாம். ஃபேக்ட் டாக்குமெண்ட் மாதிரி தான் இதுவும் அவங்க பண்றது. இன்றைக்கு அவங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருப்பதனால் அவங்கள ஒன்றும் பண்ண முடியல, போய்விட்டால் மாட்டிக்கொள்வார்கள். ஆகவே தான் அவன் பண்ணி வச்சிருக்க அந்த ஃபேக்ட் டாக்குமெண்ட்டை தரமாட்டேங்கிறான். சீமானும் அண்ணாமலையும் இந்த இருக்கிற ஆதாரம், அந்த இருக்கிற ஆதாரம் என்று சொல்லிக்கொண்டு ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். சரி, அது அப்படி இருக்கட்டும். மாயாவதி என்ன செய்தார்? ராமர் கோயிலை கட்டுவேன் என்று சொன்னவுடன் அத்வானி ரத யாத்திரை அறிவித்து ராமர் கோயிலை கட்டுவேன் என்று இவர்கள் பெரிதாக யூபியில மிகப்பெரிய பிரச்சனையை செய்தவுடன் அவர் முன்னிறுத்தியவர் பெரியார். பெரியாரை தான் கொண்டாந்து நிப்பாற்றார். ராமனுக்கு எதிராக மாயாவதி நிறுத்தியவர் பெரியார். இன்றைக்கு சீமான் செய்திருக்கின்ற இந்த விஷயம், இதற்கு ஆதரவாக அண்ணாமலை குதிக்கின்றது, சீமானை ஆதரித்து பேசுவது, பெரியார் மேல் சேற்றை வாரி இறைப்பதெல்லாம் இன்னும் வடநாட்டிற்கு சென்று சேரவில்லை. சேர்ந்தால் அண்ணாமலையுடைய பதவி பறிக்கப்படும். இந்த ஃபேக்ட் டாக்குமெண்ட் மாதிரியே ஃபேக்கான சில விஷயங்களை செய்து தாழ்த்தப்பட்ட மக்களை கையிலே பிடித்து வைத்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. ஆக தமிழகத்தில் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி பெரியாருக்கு எதிராக இப்படிப்பட்ட விஷம பிரச்சாரங்களை செய்கிறார்கள் என்றால் அங்கே இருக்கின்ற தலித் தலைவர்கள், தாழ்த்தப்பட்ட தலைவர்கள், மாயாவதியிலே இருந்து சந்திரசேகர் ஆசாத், இன்றைக்கு எம்பி ஆகியிருக்கின்ற சந்திரசேகர் ஆசாத்திலிருந்து, பீகாரில் இருக்கிற
ஷிராக் பஸ்வான்ல இருந்து அத்தனை தாழ்த்தப்பட்ட தலைவர்களும் பெரியாரை தங்களுடைய இன்னொரு தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பொங்கி எழுந்தால், வடநாட்டுக்கு இந்த செய்தி சென்று சேர்ந்தால், வடநாட்டு மக்கள் முதலில் வடநாட்டிலே இருக்கின்ற, பீகாரில் இருக்கின்ற, யூபியில் இருக்கின்ற, குறிப்பாக ராஜஸ்தானில் இருக்கின்ற, பஞ்சாபில் இருக்கின்ற, ஹரியானாவில் இருக்கின்ற தலித் தலைவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தினால் சீமான் வெளியிலே நடமாட முடியாது, தலை காட்ட முடியாது. சீமான் தலை காட்ட முடியாதுங்க, எலும்பை எண்ணிப்படுவானுங்க. பெரியார் அந்த அளவிற்கு வட இந்தியாவிலே சென்று சேர்ந்திருக்கிறார். பெரியார், நீ என்னையா முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்க? ஆக தற்குறியாக கிணற்று தவளையாக பேசிக்கிட்டு இருக்க. எந்த அளவுக்கு போய் சேர்ந்து விட்டார் தந்தை பெரியார்? அவர் பேசியிருக்கிறாரா? அவர் பேசியது அப்படி அவருடைய கொள்கைக்கு முரணானது. அவர் இந்த செக்ஸ் பத்திரிகை நடத்திக்கிட்டு இருந்தாரு. இல்ல செக்ஸ் பத்திரிகை நடத்தியிருந்தாருன்னு தானே இப்படியெல்லாம் அவர் பேச முடியும். அவர் நடத்தியது இன விடுதலை போராட்டம், இன விடுதலை பத்திரிகை, பகுத்தறிவு பத்திரிகையில் எப்படி செக்ஸ் தொடர்பான கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்லுவார்? அறிவு வேணாம் உனக்கு? பாரதிய ஜனதா தான் அப்படி ஒரு ஃபேக்ட் டாக்குமெண்ட்டை கொடுத்தாருன்னா உனக்கு செக் பண்ணுறதுக்கு அறிவு இல்லை, மூளை இல்லை, பேசலாமா? இன்றைக்கு தந்தை பெரியார் அவர்கள் பெரிய அளவில் போய் சேர்ந்திருக்கிறார். இதற்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி தூண்டி விடுகிறது. அவர்கள் தான் இவ்வளவுக்கும் காரணம் என்று தெரிந்தால் அங்கே கிழிஞ்சு போயிடும். அங்கே பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கின்ற சிராக் பஸ்வான் பரிசீலனை செய்ய வேண்டியிருக்கு. மாயாவதி, இன்னும் இவர்கள் கையில் வைச்சிருக்கின்ற சில ஜாதவ் தலைவர்கள், ஒரிசாவில் இருக்கிற மலைஜாதி மக்கள், இங்கே எல்லாம் இந்த விஷயம் சென்று சேர்கின்ற பொழுது பாரதிய ஜனதாவுக்கு மிகப்பெரிய சிக்கலாகும். ஆகவே அண்ணாமலை பதவி காலி. சீமான் திருப்பி அண்ணாமலை பதவிக்கு ஆப்பு வச்சுக்கிட்டு இருக்காரு. வெகு விரைவில் இந்த விஷயம் வடநாட்டுக்கு சென்று சேர வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆசை, எண்ணம் எல்லாம். இங்கே இருக்கிற இந்த திராவிடர் கழக இயக்க பிரமுகர்கள் பல்வேறு விஷயங்களிலே நாம் அவர்களோடு ஒத்துப்போகாவிட்டாலும் பெரியார் இந்த அளவிற்கு இழிவுபடுத்தப்படுகின்ற பொழுது தட்டி கேட்காமல் இருக்க முடியாது. உண்மை நிலை என்ன, உண்மை தன்மை என்ன என்பதை நம்ம பொதுமக்களுக்கு வெளிப்படுத்தியாக வேண்டும். ஆகவே ஃபேக்ட் டாக்குமெண்ட் செய்கிறது இந்த காலத்தில் ஒரு பத்திரிகையை திருப்பி அந்த சொன்ன விஷயத்தை விட்டுவிட்டு அதற்கு எதிர்மாறான செய்தி வந்ததாக ஒரு பத்திரிகையை செய்யலாம். அதை அடிச்சு தர்றதுக்கு சென்னையில் ராயப்பேட்டையில் தீபா கிராபிக்ஸ்னு சொல்லி பார்டர் தோட்டத்துக்கு பக்கத்தில் இருக்குது ஒரு மிகப்பெரிய பத்திரிகையெல்லாம் பிரிண்ட் போட்டு தருவாங்க. நீங்கள் வேலையை மட்டும் செஞ்சுட்டு கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா அவங்க பிரிண்ட் போட்டு தருவாங்க. என்ன ஏதுன்னு வாசிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு அது தேவையில்லை. அதை கொஞ்ச நாள் அப்படியே மூட்டை முடிச்சு அதுக்குள்ள போட்டு வச்சுருந்தா பழசாயிரும். இந்தா இருக்குது ஒரிஜினல், இப்படி தான் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். ஆனால் அந்த ஒரிஜினல் அவங்க எடுத்துக்கிட்டு வரும்போது கிழிஞ்சு போயிடும். இவங்க எப்படியாவது ஆளை விட்டு அனுப்பி அந்த ஒரிஜினலை எழுதி கொடுத்தா, இப்போ தினத்தந்தி பத்திரிகையிலையோ தினமணி பத்திரிகையிலையோ எந்த பத்திரிகையில் போய் நம்ம இத்தனாம் தேதி இந்த வருஷம் இத்தனாம் தேதி பத்திரிகை வேண்டும் என்று கேட்டால் அவங்க அதற்கான கட்டணத்தை கட்ட சொல்லி அந்த ஒரிஜினல் பத்திரிகையை நமக்கு தருவாங்க. அந்த மாதிரி உண்மை பத்திரிகையும் கொடுத்துருக்கலாம், விடுதலை பத்திரிகையும் கொடுத்துருக்கலாம். இவங்க வாங்கி அதை ஸ்கேன் பண்ணி அதில் ஃபோட்டோஷாப் எடிட் இதெல்லாம் பண்ணிக்கின்னு இதை ஃபேக்ட் டாக்குமெண்ட்டாக பண்ணி விட்டுருக்காங்க. ஆனால் அதை ஒரிஜினல் இவன் தரமாட்டான், சும்மா ஒரு பேஜ் மட்டும் காமிப்பானே ஒழிய அதை தந்தா மாட்டிக்கிடுவான். ஏன்னா இது பெரிய சட்ட சிக்கல், 420க்கு வரும். ஆகவே சீமான் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, பெரியார் எந்த காலத்திலேயோ வடநாட்டுக்கு போய் சேர்ந்துட்டாரியா. இன்றைக்கு நீ செய்கின்ற விஷயமெல்லாம், நீ பேசுகின்ற விஷயமெல்லாம் வடநாட்டுக்கு தெரிந்தால் மிகப்பெரிய அரசியல் குழப்பம் அங்கே ஏற்படும். பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டு சேர்ந்து கொண்டிருக்கின்ற கட்சிகள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுவார்கள், வெளியே வந்துடுவாங்க. பாரதிய ஜனதாவிற்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கின்ற, வடநாட்டில் ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கின்ற கட்சிகள்லாம் வெளியே வருவதற்கான வாய்ப்பை, நல்ல வாய்ப்பை சீமான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு வகையிலே சீமான் பாரதிய ஜனதாவுக்கு வெடி வச்சுக்கிட்டு இருக்காரு, ஆப்படிச்சுக்கிட்டு இருக்காரு. இது தெரியாமல் அண்ணாமலை போனதுனால தான் இப்போ சிக்கல். அண்ணாமலை போய் சீமானோடு கைகோர்த்திருக்கிறார். இந்த செய்தி, இந்த விஷயம் பாரதிய ஜனதா கட்சி தான் இதற்கு பின்னணியில் இருக்கின்ற விஷயமெல்லாம் போய் சேர வேண்டும் வடநாட்டுக்கு. குறிப்பாக மாயாவதிக்கு சென்று சேர வேண்டும், சந்திரசேகர் ஆசாத்துக்கு போய் சேரணும், சிராக் பஸ்வானுக்கு போய் சேரணும். அங்கே இருக்கிற
தாழ்த்தப்பட்ட தலைவர்கள் முழுவதற்கும் போய் சேர வேண்டும். அவர்கள் பெரியாரை தங்களுடைய இன்னொரு அம்பேத்கராக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீ எல்லாம் புடுங்க முடியாது. அங்கே போய் என்ன போய் வீதி வீதியாக அங்கே போய் கத்து, அப்புறம் சட்டையை கிழிச்சுக்கிட்டு தெருவில் அலைகிறவன்னு சொல்லி அங்கே ஏதாவது மனநல மருத்துவமனையில் பிடிச்சி பைத்தியகார ஹாஸ்பிட்டலில் அடைச்சி விட்டுருவாங்க. அங்கே போய் கத்துனேன்னா ஏன்னா பாம்பேயில் போய் கத்து, உங்கள் தம்பிகளை கூப்பிட்டு கூட்டம் போட சொல்லி ஒழுங்காக ஒருபடியாக வீடு வந்து சேர முடியாது. பெரியாரை பற்றி வடநாட்டிலே திட்டினார். ஆகவே ஒரு வகையிலே பாரதிய ஜனதா கட்சி காப்பிடிக்கிற வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு சீமான். அதற்கு அண்ணாமலை ஜால்ரா போட்டிருக்கிற விஷயமெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி பெரியாரை இழிவுபடுத்துகின்ற வேலையை செய்கிறது என்ற விஷயம் வடநாட்டிற்கு சென்று சேர வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆசை. இத்தோடு நிறுத்தி கொள்ளுவது அவருடைய அரசியல் எதிர்காலம் என்பது சீமானுக்கு இருக்குதா என்பதெல்லாம் நமக்கு தெரியாது. குழப்பமான மனநிலையில் இருக்கிறார் என்பதைத்தான் நமக்கு காட்டுகிறது. மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் அழுத்துங்க, கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக்ஸ். நன்றி, வணக்கம்.